பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 இன்றைக்கி வேறு லெவலுங்க. 3வது ப்ரோமோ. அமித் பார்கவ் வச்சு கிழிச்சு எடுக்கிறான். கனியை வந்து அரசியல்வாதின்ட்டான். உங்களை பார்க்கும்போது எனக்கு அரசியல்வாதி மாதிரி இருக்குது. உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் ஒருத்தவங்க செய்வாங்க, ஆனால் அவங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இருக்காது. புரியுதா கனி? அன்பு கேங்கை வச்சு அன்பு கேங் 2.0 வச்சு செஞ்சுட்டாங்க. குரூப்பிசம் எல்லாத்தையுமே உடச்சிட்டாங்க, உடச்சி வீசிட்டாங்க. இன்னொரு ப்ரோமோ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த பொண்ணு இருக்குது பாருங்கள், இன்னொரு பொண்ணு யார், திவ்யா கணேஷ். ஸோ அந்த ப்ரோமோ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து வந்து வினோத்தை, அதாவது முன்னாடி மோதுறதுக்கு அந்த ஆளுக்கு தைரியம் இல்லை, பின்னாடி போய் உட்காந்துட்டு பாட்டு பாடி மோக் பண்ணிக்கிட்டு ஏன்னு அப்படி பண்ணுறீங்க, கேவலமாக இருக்குது வினோத்து அப்படிங்கிற மாதிரி வினோத்துக்கு ஒரு சரியான அடி. அதுக்கு ஒரு சிரிச்சிட்டாரா என்னன்னு தெரில, கை தட்டிட்டாருன்னு தெரில. உடனே வந்து திவாகரை முறைக்கிறாப்புல வினோத்து. கனி அரசியல்வாதி, இவர் வந்து தைரியம் இல்லை. அடுத்து ஒருத்தவங்களோட ஃபேமை வந்து நீங்கள் டவுன் பண்ணக்கூடாது, உங்களோட ஃபேமை நீங்கள் அதிகரிச்சிங்கன்னு எதுக்கு இன்னொருத்தவங்களோட ஃபேமை டவுன் பண்ண பார்க்குறீங்கன்னு திவாருக்கு ஒரு அடி. தராதரம் அதெல்லாம் வச்சு ஒரு மரண அடி கொடுத்தாச்சு. ஆனால் இது எக்ஸ்பெக்ட் பண்ணல. யாருக்கு அடின்னா வியானாக்கு. வியானா வந்து உங்களை யாராச்சும் ஒருத்தவங்க வந்து மோக் பண்ணுறாங்களாலோ, உங்களை பேசுகிறாங்கனாலோ, யாரோ திட்டாங்கன்னா கூட அவனா போய் உட்காந்து பின்னாடி அழுவ ஆரம்பிச்சிடுறீங்க அப்படின்னு ஒன்று இல்லை. நீங்கள் கேளுங்க, வினோத் ஃபஸ்ட்டு நான் இது பண்ணேன், அதுக்கப்புறம் வினோத் நான் திட்டும்போது கூட நான் இன்னும் அழுவலையே. நான் எது கேள்வி கேட்டேன், என்னால் கஷ்டமாக இருந்துச்சு, வருத்தமாக இருந்துச்சு, போய் நான் உட்காந்து அழுதேன். நானும் ஒன்றும் அந்த மாதிரிலாம் இல்லை அப்படின்னோடனே நீங்கள் எடுத்துக்கங்க, இல்லை எடுத்துக்காமல் போங்க. இங்கே எல்லாருமே சொல்கிறேன், நான் சொல்கிறத நீங்கள் எடுத்துக்கலாம், எடுத்துக்காமையும் போகலாம், உடன்பாடும் இருக்கலாம். நான் பார்த்ததை சொல்கிறேன், புரியுதா? எனக்கு வேறு ஒன்றும் உங்கள் மேலே வெஞ்சன்ஸ் அதெல்லாம் இன்னும் கிடையாது. நான் பார்த்ததை சொல்கிறேன். அப்படியே இதை தான் நான் பார்த்தேன், எனக்கு இதெல்லாம் பிடிக்கல, இப்படி தான் பேசுவேன், என்ன பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி நாளே வந்து உரண்டை எடுத்துட்டாப்புல. ஸோ எல்லாம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நாளைக்கு. ஆனால் வச்சு செய்ய போகிறாங்க. பிரஜைனு அவன் வேறு அந்த பக்கம் கிளின்னு கிழிச்சு போட்டான். யார் யாரை கிழிச்சாங்கிறது எபிசோடில் பார்த்தா தான் தெரியும். அப்புறம் வந்து அதான் புருஷன் பொண்டாட்டி 2 பேருமே, சாண்ட்ரா அதுவும் ஒரு பக்கம் கிழிச்சிச்சு. ஸோ என்ன நடக்க போகுதுன்னு தெரில. பாரு ரியாக்ட் பண்ணல, அதிகமாக பெரிய அளவில் ரியாக்ஷனே இல்லை. நான் அப்படி தான்டா அப்படிங்கிற மாதிரி ரியாக்ட் பண்ணிட்டு போயிடுச்சு. எந்த அளவுக்குன்னு தெரில, எனக்கு என்ன பண்ண போகுதுன்னு தெரில. பாரு நாளைக்கு சம்பவம் இருக்குது, நாளைக்கு காலையிலே சம்பவம் இருக்குங்க. நாமினேஷன்லேருந்து நாளைக்கு ஒரு ரணகலமாக தான் இருக்கும். என்ன டாஸ்க் கொடுக்க போகிறேன்னு தெரில. அப்புறம் இப்போ வந்து அமித் பார்கவ் கிழிச்சிட்டாப்புல. எனக்கு தெரிஞ்ச இன்னொரு ப்ரோமோ கண்டிப்பாக வரும். அது வந்து திவ்யா கணேஷ் வந்து வச்சு கிழிக்கிறது தான் இருக்கும் கண்டிப்பாக. ஏன்னா ஆல்ரெடி ஆர்மியில் ஆரம்பிச்சிட்டாங்க. திவ்யா கணேஷுக்கு ஆல்ரெடி ஆர்மியில் ஆரம்பிக்கிறது மாதிரி ஒரு பிளான் போயிட்டுருக்கு, ஒரு கூட்டம் அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ கொஞ்சம் இப்போ தான் ஸ்பைஸப் ஆகுது, நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நாளையிலேருந்து தெரியும். நாளை காலையில் இவங்க ஆட்டம் என்னங்கிறத இவங்க 4 பேர் பார்ப்பாங்க, புரியுதா? ஸோ அடுத்த ப்ரோமோக்கு வெயிட் பண்ணுவோம். இதாங்க நல்லா தான் இருக்குது, ஃபயராக தான் இருக்குது. ஆனால் நாளைக்கு ஃபயர் இருக்குமா இருக்காதா வெயிட் பண்ணி பார்ப்போம். இல்லை தனித்தனியாக விட்டாங்களா இல்லை ஒன்றா விட்டாங்களான்னு தெரிலங்க. ஆனால் வந்து அவங்க 2 பேருக்கு வேறு டாஸ்க்கு. இவங்க முன்னாடி பிளாஸ்மா முன்னாடி நின்று எல்லாரையும் வந்து பற்றி ஏதாவது சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க 2 பேரும் போய் கிழிக்கிறேன்ட்டு ஏதோ பேப்பர்லாம் எழுதி கொடுத்து கிழிச்சிட்டு இருந்தாங்க. ஒருவேளை ஃபஸ்ட்டு இவங்க 2 பேரையும் விட்டுட்டு அடுத்து இவங்க 2 பேரையும் விட்டாங்களா இல்லை மொத்தமாக விட்டாங்களான்னு தெரில. ஸோ அதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் ஆனால் ஃபயராக இருந்தது ப்ரோமோ, சூப்பர் ப்ரோமோ. வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.